துரை மாணிக்கத்தால் இவ்வளோ வாக்குகளை வாங்க முடியும் போது அண்ணன் சீமான் நின்னா எவ்வளோ பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில் தன்னுடைய கனவு கோட்டையை கட்டிக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. அதனால தான் சீமான் அண்ணன் காரைக்குள்ள வேட்பாளராக அறிவிக்காமல் கடந்து போயிருக்கார் அப்படிங்கிறது தகவல் ஆணித்தனமாக சொல்கிறாங்க. இது ஒன்று. இப்போ ரெண்டாவது, இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தினா வச்சுக்கவேணே, 2021 தேர்தலில் அன்றைக்கி தாவேக்கா அப்படிங்கிற ஒரு கட்சி கிடையாது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளவு தீவிரமாக வேலை செய்கிறதுக்கு இளைஞர் பட்டாலும் உங்கள் பின்னாடி இருந்துச்சு. இன்றைக்கி உங்கள் பின்னாடி இருக்கக்கூடிய செயல்பாடு உங்கள் நம்பகத்தன்மை இழந்து நிறைய பேர் கிளம்பி போயிட்டாங்க. நடுவில் கூட செங்கோட்டையன் அவர்கள் தலைமையில் உங்கள் மாவட்ட செயலாளர் தலைமையில் ஒரு டீமாகவே போய் ஜாயின் பண்ணாங்க. ஸோ உங்கள் மேலே மக்களும் நம்பிக்கை இழந்துட்டாங்க, உங்கள் பின்னாடி வந்த தம்பிகளும் நம்பிக்கை இழந்துட்டாங்க. 2021 தேர்தல் மாதிரி 2026 தேர்தல் இருக்காது. ஏன்னா 2021 தேர்தல் மும்முனை தேர்தல், 2026 தேர்தல் 4 முனை தேர்தல். இதில் அங்கே பிரபுன்னு ஒருத்தர் இருக்கார். தாவேக்கால மற்ற மாவட்ட செயலாளர் கூட நான் ஒரு மாதிரி சரி இந்த மாவட்டத்தில் வேலை நல்லா இருக்குது, அந்த மாவட்டத்தில் வேலை கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம பிரித்து பார்த்தா அங்கே பிரபுன்னு ஒருத்தர் இருந்து நீங்கள் அவர்